சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எல்லாரும் இந்த வாலிபர் கூடுகையில் ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா என்கிறதான ஒரு வாலிபனை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசுவா என்கிற வாலிபன், இந்த யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தானா. எதை விட்டு? ஆசரிப்பு கூடாரம் என்றால் இன்றைக்கு இருக்கிறதான ஆலயம். ஆலயத்தை விட்டு அவன் என்ன செய்யலை? பிரியாதிருந்தான். ஆலயத்திலேயே இருக்கிறான். அவனை யாரும் பிரிக்க முடியல. அவன் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதான அந்த வாஞ்சை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த தேவ பக்தி, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த அன்பு, அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கேயே இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய ஆசரிப்பு கூடாரம் இன்றைய நம்முடைய ஆலயம் மாதிரி கிடையாது. அன்றைக்கு இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்தது? 3 பகுதியாக இருந்தது. முதல் பகுதி பிரகாரம் என்றும், 2ஆம் பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்றும், 3ஆம் பகுதி மகா பரிசுத்த ஸ்தலமாக அது இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனத்தின் மேலே 2 கேருபீன்கள் மத்தியில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஒரு பெரிய மகிமை எப்பொழுது அதை மூடிக்கொண்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் பலிபீடம், குத்துவிளக்கு, சமூக தப்பது மேஜை, ஸ்தோத்திரம், தண்ணீர் தொட்டி போன்றதான காரியங்கள் அங்கே இருக்கும். இந்த பலிபீடத்தில் ஆசாரியர்கள் பலி செலுத்தி கொண்டிருப்பார்கள். பிரகாரம், இந்த பிரகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் நின்று கர்த்தரை தொழுது கொள்வார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த வாலிபன், இந்த யோசுவா இடைவிடாமல் அங்கே என்ன பண்றான்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவரோடு அந்த பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு வாலிபன் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறானோ அவன் யோசுவாவை போல ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த ஒரு வாலிபன் யோசுவாவை போல தேவ சமூகத்தில் ஆண்டவரே தஞ்சம் என்று தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறானோ, தேவனை அதிகமாய் நேசிக்கிறானோ, அவன் யோசுவாவை போல ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த ஒரு வாலிப பிள்ளை ஆண்டவர் எனக்கு போதும் என்று கர்த்தர் மேல நேசம் வைத்து அவருடைய ஆலயத்தை, தேவனுடைய வீட்டை நேசிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாலிபன் யார்? இந்த யோசுவா என்கிற வாலிபன் யார் என்று இங்கே வேதம் அறிமுகப்படுத்துகிறது. மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபனாகிய யோசுவா. அப்படி என்றால் இவனுடைய ஸ்தோத்திரம் துவக்கம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது வேதம்? ஒரு தேவ மனிதன் மோசே, ஸ்தோத்திரம், அவன் ஒரு சபை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுடைய கரத்தில் இவன் யாராக இருக்கிறான்? பணிவிடைக்காரனாக இருக்கிறான். அல்லேலூயாவா. யோசுவா யாராக இருந்தான்? மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்காலம், ஸ்தோத்திரம், இன்றைக்கு பணிவிடைக்காரனாய் இருக்கிற இந்த யோசுவா தான் பின்னால் தலைவனாய் மாறினான். சத்தமா? இந்த யோசுவா தான் பின்னால் யாரா மாறினான்? மிகப்பெரிய தலைவனாக, மோசைக்கு பின்னால் அந்த ஜனங்களை எல்லாம் வழி நடத்துகிற தலைவனாக மாறினான். தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிற, சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுக்கிறதான மிகப்பெரிய ஒரு தலைவனாக, இஸ்ரவேல் நாட்டை பங்கிட்டு கொடுக்கிற தகப்பனாக மாறினான். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணம் இவன் முதலாவது மோசைக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தார். ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் இடைவிடாமல் தரித்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அதே ஆசரிப்பு கூடாரத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு இவன்
பணிவிடைக்காரனாக இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், எந்த ஒரு மனுஷன் பணிவிடைக்காரனாக ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவனாய் இருக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. எந்த ஒரு வாலிப பிள்ளைகள் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறோமோ, அதுவும் மோசையின் கரத்தின் கீழே பணிவிடை செய்கிறோமோ, நாம் எதிர்காலம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ ஆலயத்தில் அவன் இடைவிடாமல் என்ன செய்தானா? பிரியாதிருந்தான். ஒன்று. ரெண்டாவது, தேவ மனிதனாகிய மோசைக்கு அவன் யாரா இருக்கிறான்? பணிவிடைக்காரனா இருக்கிறான். இந்த ரெண்டு காரியங்கள் இங்க கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், அதை ரொம்ப நேசிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் பிரியமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் வீட்டுக்கு போகலைன்னு அர்த்தம். அப்படித்தானே? வீட்டுக்கு போகலை, சாப்பிடணும்ல, பசிக்கும்ல, அது கூட போகலை. நண்பர்கள், இன்னைக்கு வாலிப நாட்களில் நண்பர்கள் நம்மை போல தானே அவனும் ஒரு வாலிபன். ஆனால் அவனுக்கு நண்பர்களை தேடி என்ன செய்யலை? போகலை. இப்போ ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம எங்கே ஓடுறோம்? சொல்லுங்க. நண்பர்களை தேடி போகிறோமா? நண்பர்களை தேடி போகிறோமா? ஸ்தோத்திரம். அந்த நண்பர்களின் பழக்கம் நம்முடைய ஆலயத்திலிருந்து இழுக்குது. சில பிள்ளைகளுக்கு ஆராதனைக்கு வரவிடாமலே அவங்களை தடுக்குது. அப்போ அந்த நண்பர்களை பார்க்க போகலை, குடும்பத்தோடு நேரம் செலவிட போகலை, வெளியே எங்கேயும் சுற்றி பார்க்க போகலை. அவன் ஆலயத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறான். தேவ பிரசன்னம். ஒருவன் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு பழகிட்டான்னா அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு அவனால் என்ன பண்ண முடியாது? பிரிந்து போகவே முடியாது. 27ஆம் சங்கீதத்தில் தாவீதை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமை பார்க்கும்படியும் ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இடைவிடாமல் தங்கியிருப்பதையே நாடுவேன் சொல்றார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தை உணரணும். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் உணர்ந்து தேவ பிரசன்னத்தில் தரித்திருந்தா அதை விட்டு உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பவுல் ஒரு இடத்துல என்ன சொல்லுகிறார்? தன் நிருபத்தில் எழுதும்போது, உலகமோ, ஜீவனோ, மரணமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, தூதர்களோ, பாடுகளோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவானாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்ற. அதே தாங்க யோசுவாவில் காண்கிறோம். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் அதிகமாய் நேரம் செலவிடுகிற பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், ஒரு யோசுவாவை போல ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. யோசுவாவை போல ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் மோசையின் பணிவிடைக்காரன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு நல்ல தலைவனாகிய மோசையின் கரத்தின் கீழவன் யாரா இருக்கிறான்? பணிவிடைக்காரனா இருக்கிறான். பணிவிடை அப்படின்னா என்ன? பணி என்றால் வேலை. எல்லாருக்கும் தெரியும். பணினா என்னது? வேலை. விடை என்றால் சொல்லுகிறது. அவங்க வந்து யாராவது ஒரு விட கட்டளை கொடுக்குறாங்க, சொல்றாங்க. மோசே சொல்லுகிறதை செய்கிற பணிவிடைக்காரன். பணினா வேலை, அந்த வேலை செய்கிறவன். பழைய ஏற்பாட்டில் ஒரு வல்லமையான 2 தீர்க்கதரிசிகள் உண்டு. யார் சொல்லுங்க? ஒன்று எலியா, இன்னொன்று எலிசா. ஆமா தானே? ஒன்று எலியா, இன்னொன்று எலிசா. இந்த எலியா பலத்த அற்புதங்களை செய்கிறவராக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை அறிமுகப்படுத்தப்படுகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி பெரிய காரியங்களை செய்கிற மனுஷனாக இருந்தார். ஆனால் எலிசா யாரா இருந்தார்? இந்த எலியாவுடைய பணிவிடைக்காரன், இந்த எலியாவுடைய வேலைக்காரன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க, பணிவிடைக்காரங்க இருப்பாங்க பாருங்க. பின்னால இந்த எலிசாவுக்கு கேயாசி பணிவிடைக்காரனாய் இருந்தான். ஆனால் எலியாவுக்கு பணிவிடைக்காரனாய் இருந்த இந்த எலிசா ரெட்டிப்பான வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் மாறினான். அல்லேலூயாவா, மாறினான். அதே போல எலிசாவுக்கு வேலைக்காரன் அந்த கேயாசி 4 மடங்கு வல்லமை உள்ளவனாய் வந்திருக்கணும். ஆனால் அவன் ஆகாதவனாய் தள்ளப்பட்டு போனான். ஏன் தெரியுமா? நாகமானுடைய பணத்திற்கு பின்னால் ஓடினதுனால, பண ஆசை
அவன் ஓடினதுனால குஷ்டரோகியாய் மாறி ஊழியத்தை இழந்து போனான், யூதாஸ் மாதிரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எலியாவுடைய பணிவிடைக்காரனாய் அந்த எலிசா ரெட்டிப்பான வல்லமையுள்ள ஊழியக்காரனாய் மாறினார். மோசைக்கு பணிவிடைக்காரனாய் இருந்த யோசுவா ஒரு மகிமையான தலைவனாக மாறினார். அல்லேலூயாவா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பாஸ்டருக்கு ஒரு பணிவிடையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தந்திருக்குதானே, போதகருக்கு நம்ம யாரா இருக்கணும்? முதல்ல ஒரு பணிவிடை செய்கிற ஒரு ஊழியக்காரனாக நம்ம இருந்தால் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த எதிர்காலத்தை தேவன் நமக்கும் தருவார். யோசுவாவிடத்தில் நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் மோசைக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். இன்னொன்று, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 3, இந்த யோசுவா மோசே காதேஸ் பர்னேயாவில் இருந்து 12 தலைவர்களை, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆளை தெரிந்தெடுத்து வேவு பார்க்கும்படி அனுப்பினார். காதேஸ் பர்னேயாவில் இருக்கிற காலத்தில் வேவு பார்க்கும்படி அனுப்பினார். 12 பேர், ரூபன் கோத்திரத்திலிருந்து கடைசி பென்யமீன் கோத்திரம் வரைக்கும் 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். இந்த ஸ்தோத்திரம், அதில் யார் இருக்கிறா? யோசுவாவும் காலேபும் இருக்கிறாங்க. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. வேவு பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்களா? நெகட்டிவா சொன்னாங்க. அங்கே இருக்கிறதான ஆட்கள் எல்லாரும் பலவான்களாக இருக்கிறாங்க, அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று அவிசுவாசமான காரியங்களை சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் 2 பேரும் சொன்னாங்க, இல்லை, அவர்களை காத்து கொண்டது நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. நாம் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் உடனே நாம் போய் அதை என்ன செய்யலாம்? சுதந்தரித்து கொள்ளலாம் என்று விசுவாசத்தை பேசினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், யோசுவாவும் காலேபும் வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். 3வது, விசுவாசத்தின் ஆவி மட்டுமல்ல, அவன் பரிசுத்த ஆவி உள்ளவனாய் இருந்தான். சொல்லுங்க, 3வது யாரா இருக்கிறான்? பரிசுத்த ஆவி உள்ள மனுஷனா இருக்கிறான். 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். யோசுவாவிடத்தில் காணப்பட்ட நல்ல காரியம். 1, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆலயம் 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 ஆலயம். நீங்கள் ஆலயத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆலயத்தை துடைக்கிறீங்களா? ஆலயத்தில் வேலை செய்கிறீங்களா? ஆலயத்தில் வெளியே கூட்டி பெருக்கி ஏதாவது ஆலயத்தில் வேலை செய்கிறீங்களா? அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு எதிர்காலத்தில் காணும்படி செய்வார். 2, அவன் மோசேயின் பணிவிடைக்காரனாய் இருந்தான். 3, அவன் வேறே ஆவியுடையவனாய் என்றால் பரிசுத்த ஆவியுடையவனாய் இருந்தான். ஆமென். சரி, இப்போ இந்த யோசுவாவுடைய ஆசீர்வாதங்கள், இப்படி அவன் ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த மகனுக்கு கிடைத்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு சில காரியத்தை நான் வேகமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1, என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை கவனிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தில் 12, 13 வசனங்களை கவனிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீ உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், எப்பா, நீ இந்த மலையில் ஏறு, அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிற கானான் தேசம் முழுவதையும் நீ பார். நீ பார்த்த பிறகு நீ என்ன பண்ணுவ? உன் ஜனத்தாரிடத்தில், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மரிக்க போகிறாய், நீ மரித்து விடுவாய் என்று சொல்லுகிறார். ஓகேவா? மரித்து விடுவாய். சரி, அப்படியே 15ஆம் வசனத்தில் இருந்து கவனிங்க. 15. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துவாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இப்போ மோசே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் 40 ஆண்டுகள் நான் மக்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இதுவரைக்கும் நான் நடத்திட்டு வந்திருக்கிறேன். கானான் தேசத்துடைய பார்டருக்கு வந்தாச்சு, நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் மரிக்க போறேன்னு சொல்றீங்க. ஆனால் நான் மரிச்சேன்னு சொன்னால் இந்த ஜனங்களை நடத்துகிறதற்கு தொடர்ந்து யார் வேணும்? ஒரு தலைவன் வேணும், ஒரு மேய்ப்பன் வேணும். மந்தையில் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இந்த மந்தை இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு புருஷனை அவங்க மேலே என்ன செய்யணும்? நீர் ஏற்படுத்தணும் என்று மோசே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அடுத்த வசனம், இவன் யோசுவாவை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆமா தானே?
நீங்கள் பைபிள் சரியாக பாருங்க. ஆண்டவரே, நான் மரிக்க போகிறேன், எனக்கு பதிலா என் வேலைக்காரனாகிய யோசுவாவை அந்த இடத்துல நீங்க அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னாரா? இல்லை. ஏன்னா அது கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்க யாராவது ஒரு புருஷனை என்ன செய்யுங்க, அதற்கு ஏற்ற ஒருவனை நீங்க அதில் வைக்கணும்னு சொல்றாரு. 18 கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. இங்க கர்த்தர் எதை மென்ஷன் பண்ற? அப்போ தலைவனாய் இருப்பதற்கு அந்த குவாலிஃபிகேஷன் என்னதான்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஸ்தோத்திரம். நீ ஒரு காரியத்தை செய்கிற, ஒரு சண்டே ஸ்கூல் ஆசிரியராக இருக்கணும்னா அதற்கு இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன, தகுதி என்ன என்றால், படிச்சிருக்கிற சின்ன பிள்ளைங்கள் நடத்த தெரியும் என்பதனால் அல்ல, நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன் என்பதனால் அல்ல, ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு சரியான தகுதி எது என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் தான் ஞானத்தின் ஆவியானவர். நமக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அவர் தருவார். ஆமென். உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களை நல்ல வழியில ஆவியானவர்களை நடத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அப்போ ஆவியை பெற்றுக்கொள்வோம் என்றால், அதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்றால், அந்த ஆவியானவர் நம்மை சரியான வழியில் நடத்துவார். அதுதான் அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற, அதுதான் இங்கே அவனை தலைவனாக கொண்டு வருகிறதற்கு முதல் காரணம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டுமானால் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை பெறணும். நான் திரும்ப திரும்ப நான் உங்களை நடத்துகிறேன், பரிசுத்த ஆவியை பெறுங்க, பரிசுத்த ஆவியை பெறுங்க, உங்களை நடத்துகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு உயர்வுக்கு அவர் தான் மூல காரணம். அல்லேலூயாவா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்ற பிள்ளைங்க இருக்கிறீங்க? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறலைன்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவி என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெறலைன்னா உங்கள் வாலிபம் என்பது கேள்விக்குறியாய் மாறிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை தேவன் எதற்காய் தந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், உலகத்தை ஜெயிக்கிறதற்கு, பாவத்தை ஜெயிக்கிறதற்கு, பிசாசை ஜெயிப்பதற்கு. பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ சாத்தானை எதிர்க்கணும்னா என்ன வேணும்? பலன் வேணும்ல. உலகத்தை எதிர்க்கணும்னா பலன் வேணும்ல. பாவ இச்சைகளை எதிர்க்கணும்னா பலன் வேணும்ல. சினிமாவை எதிர்க்கணும்னா பலன் வேணும்ல. ஸ்தோத்திரம். ஒருத்தன் வந்து நமக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான், எந்த அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? பலன் வேணும்ல. ஸ்தோத்திரம். இந்த பலன் எங்கே இருந்து வரும்? உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அந்த பலனை தருகிறவர். உனக்குள் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உன்னால உலகத்தை ஜெயிக்க முடியாது, பாவங்களை ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த ஆவியானவர் தான் உனக்கு அந்த பலனை தருகிறார், உலகத்தின் மேல் வெறுப்பை தருகிறார். ஸ்தோத்திரம். யோசேப்பு யாரா இருந்தா சொல்லுங்க? யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ சொன்னானா? அவன் தேவனுடைய ஆவியை பெற்ற யோசேப்பு. அவனுக்கு விரோதமாய் பாவ இச்சை வந்து, ஸ்தோத்திரம், அந்த ஸ்திரீ மூலமாய் வரும்போது பார்வோனுடைய அந்த போத்திபாரின் மனைவி என்ன பண்ணாளா? யோசேப்பை வலுக்கட்டாயமாக பாவத்திற்கு அவள் இழுத்த போது வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவன் விலகி ஓடினான். காரணம் என்ன? அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். தானியேலின் நாட்களில் அவர்களுக்கு அந்த ஆகாரம் காரியத்தில் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட ஆகாரங்கள் கொடுக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1:8 அந்த ஸ்தோத்திரம், அந்த விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதான அந்த ஆகாரத்தினாலே தீட்டுப்படக்கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியை பெற்றால்தான் அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ வாலிபர் நாட்களில் நீங்கள் வெறும் வாலிபர் கூட்டங்கள் கூடுவது வெறும் சும்மா ஒரு கூட்டமாக மாத்திரம் இராமல் அது பரிசுத்த ஆவியின் கூடுகையாக மாறணும். ஆராதனையில் பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கு என்ன பண்ணணும்?
என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்கு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். நீங்க ஆண்டோட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனையோ இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிறதான ஊழியர்கள், பெரிய லெவலில் இருக்கிற அநேக விசுவாசிகள், அவங்க சண்டே ஸ்கூலில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. 6 வயசுல 7 வயசுல வாலிபர் கூட்டங்களில் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்க. அப்படி பரிசுத்தாவி பெற்றவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல நிலைமையில், அவர்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எது பெறணும்? பரிசுத்த ஆவியை பெறணும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வாலிபர் முகாமில் போய் ஸ்தோத்திரம், அங்கே ஒரு அந்த ஒரு எமோஷனில் கையை தட்டணும், நல்ல ஒரு டான்ஸை போட்டும், அந்நிய பாஷையை பேசணும், அப்புறம் பார்த்தா அதோட முடிஞ்சுது. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக நம்மை அபிஷேகம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். நமக்குள்ள இருக்க அந்த நெருப்பு என்ன செய்யும்? எரிந்து கொண்டே இருக்கும். ஜெபத்தில் நம்மளை கொண்டு தள்ளிகிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணுறது வாஞ்சை இருக்கும். யோசுவா மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போக மனமே வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாகம் இருக்கும். இப்போ மோசே கவனிங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. அந்த யோசுவாவை தெரிந்து கொள். அந்த யோசுவாவை குறித்து நம்ம என்ன வாசித்தோம்? முதல்ல வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே அன்பும் தாகமும், ஆண்டவர் மேலே ஒரு பெரிய பிரியமும் தாகமும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அடுத்த தலைவனாக, அடுத்த உயர்வுக்கு கர்த்தர் நம்மை தான் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு இடம் காலியாகும் போது அந்த இடத்துல கொண்டு கர்த்தர் யாரை வைக்கிறார்? அபிஷேகம் பெற்றவனை வைக்கிறார். ஆமேன். சரி, அடுத்த கவனிங்க. வாக்கு தத்தங்களை பெற்றான். 2வது ஆசீர்வாதம். முதல்ல ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? தலைவனாக ஏற்படுத்தினார். 2வது அவனுக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரா? வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் வாலிப நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை பெறணும்? நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் போது, ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப தாகத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறார்? வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை வாங்கணும். வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம். இனிமேல் நான் உங்களோட பேசுகிற எல்லா வார்த்தைகளும் யோசுவாவிலிருந்து நான் உங்களோட பேசுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. முதல்ல யாராக வாசித்தோம்? ஆசரிப்பு கூடாரத்தில் பிரியாதிருந்த ஒரு வாலிபன். இங்க ஆண்டவர் சொல்றார், கவனிங்க, ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது என்ன? நீங்க இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. 13 வயசுலேருந்து ஒரு 20 வயசு அப்படியே உள்ள வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். 70 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் கணக்கு வச்சுக்கிடுங்க. 100 வயசு வரைக்கும் நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாலிபனாகி யோசுவாவுக்கு சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எது வரைக்கும்? அவன் உயிரோடு எத்தனை வருஷம் இருந்தான் தெரியுமா? 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 110 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தான். ஆமே, சொல்லுங்க, எவ்வளவு வயசு வரைக்கும் இருந்தா? அப்ப ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட்ல வாக்கு பண்ணுகிறார், நீ உயிரோடு இருக்க போகிற வருஷம் 110 வருஷம். இந்த 110 வருஷமும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயாவா. ஆமேன். ஸ்தோத்திரம். அப்போ எது வரைக்கும் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டான்? வாழ்நாள் முழுவதும் 110 வயசு வரைக்கும் வாழ்நாள் வாக்குத்தத்தம் வாங்கிட்டான்.
அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைய யோசுவா மாதிரி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரியாதிருந்து தேவனே ஆண்டவரே 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 காத்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதுவரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்? உன் வாழ்நாள் முழுவதும் நீ பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ அவன் என்ன செய்யலாம்? மிகப்பெரிய தைரியமாக இருந்திருப்பான் இல்லை? ஏன்னா எத்தனை ராஜாக்களை எதிர்த்து போகிறான். ஸ்தோத்திரம். எத்தனை ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டான் தெரியுமா? 31 ராஜாக்களை எதிர்த்து அவன் என்ன செய்திருக்கான்? யுத்தம் பண்ணினான். 31 ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணின யோசுவா ஒருவனும் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கல, எல்லாரையும் ஜெயித்தான். இல்லையாவா? அடுத்த வார்த்தை சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு கூட நான் இருப்பேன். ஆமென். உன்னுடைய தலைமை போதகர் மோசே, நீ அவங்க தானே வேலைக்காரனா இருந்த, அவன் கூட நான் எப்படி இருந்தேனோ அதுபோல உன் கூட இருப்பேன். ஆமென். ரெண்டாவது வாக்குத்தத்தம், நான் மோசையோடு இருந்தது போல உன் பாஸ்டரோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்த வார்த்தை மூணாவது சொல்றார் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தத்தை பெற்றான் யோசுவா. அடுத்த ஆசீர்வாதம் யோசுவா 10:42 கவனிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை கவனிங்க. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போகிற இடங்களெல்லாம் யோசுவாவுக்கு என்ன கிடைச்சதா? வெற்றி கிடைச்சது. அல்லேலூயா. எங்கெல்லாம் படையெடுத்து போனானோ, யார் மேலெல்லாம் படையெடுத்து போனானோ அத்தனை இடத்திலும் அவனுக்கு என்ன கிடைச்சது? ஜெயம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நிறைய யுத்தங்கள் வரும் வாலிப நாட்களில். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நிறைய யுத்தங்கள் வரும். உலகத்தோடு, ஆசைகளோடு, இச்சைகளோடு, நண்பர்களோடு பலவிதமான இச்சைகள், போராட்டங்கள் வரும். பிசாசின் போராட்டங்கள் வரும். இதையெல்லாம் ஜெயிப்பதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற யோசுவா மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா வெற்றியின் மேல் வெற்றியை சுதந்திரித்து கொண்டே இருந்தான். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். அல்லேலூயாவா. எவ்வளோ ராஜாக்கள் தெரியுமா? இப்போ சொன்னேன்ல. அடுத்த 12ஆம் அதிகாரம் திருப்புங்க. 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க, கடைசி வசனம். 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க. திர்சாவின் ராஜா 1 ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். அல்லேலூயாப்பா. 9ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கும். எரிகோவின் ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1, இப்படி ஆரம்பித்து மொத்தம் எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சிருக்கான் சொல்லுங்க? 31 ராஜாக்கள். ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு நமக்கு அதிகபட்சம் சொல்லுங்க? மாதத்தில் அதிகபட்சம் நமக்கு எத்தனை நாட்கள்? நம்ம காலண்டரில் 31 நாட்கள் இருக்கு. ஆமா தானே? சில மாதம் 28, 29, 30, 31 இப்படி வரும். சரி, அதிகபட்சம் எவ்வளோதான்? 31. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவாராக. 31 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவாராக. அல்லேலூயா. இதற்கு முக்கிய காரணம் நீ யோசுவா மாதிரி இருக்கணும். அல்லேலூயாவா. ஆசரிப்பு கூடாரம் ஆலயத்தில் தாகமாய், பாசமாய், நேசமாய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். மோசைக்கு பணிவிடைக்காரனாக இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றவனாக இருக்கணும். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும் 31 நாட்கள் உனக்கு என்ன தருவார்? ஜெயம் கிடைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். யோசுவா 11:23. யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசந்த கவனிங்க. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. அல்லேலூயா. யுத்தம் பண்ணி முடிச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. 31 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறான். இவர்கள் புறப்பட்டு போன கானான் தேசம் முழுவதையும் பிடிச்சிட்டாங்க. பிடித்து எல்லாருக்கும் யோசுவாவுடைய தலைமையில் சீட்டு போட்டு பங்கிட்டு சுதந்திர வீதத்தை கொடுக்குறான். ஆமென் தானே? அல்லேலூயாவா. யோசுவா இப்போ யாரா இருக்கிறான்? ஒரு நாள்
ஆலயத்தில் ஒரு சின்ன வாலிப பையனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த வாலிப பையன் இன்றைக்கு அந்த தேச பிதாவாக மாறி இருக்கிறான். ஆமாவா? நம்ம ஏன் மகாத்மா காந்தியை நம்முடைய தேச பிதான்னு சொல்கிறோம்? நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக உப்பு சத்தியாகிரகம் இல்லையா போராடினவர்கள், அப்படிதானே? போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். பைபிளில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாரு சொல்லுங்க அதம்மா? யோசுவா என்னும் வாலிபன். யோசுவா என்னும் வாலிபன். நீ கர்த்தருக்குள் இருந்தேன்னா அநேக மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிறவனாக கர்த்தர் ஒரு தகப்பனாய் இவனை மாற்றுவார். ஆமாம் தானே? நான் பைபிளில் தானே சொல்கிறேன், யோசுவாங்கிற வாலிபனை பற்றி தானே சொல்கிறேன். நீங்கள் எதிர்காலத்தில் யாராக வர கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை தருவார். தேசங்களை பங்கிட்டு கொடுக்கிற அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அன்னைக்கு யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இன்றைக்கு ஊழியக்காரனாகிய என்னை போல அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு வாரமும் பங்கிட்டு கொடுக்குறோமா இல்லையா? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அநேக மக்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென். சரி, இன்னும் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்துடலாமா? ஸ்தோத்திரம். யோசுவா 10ஆம் அதிகாரம், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வரைக்கும் பண்ணீங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையோ? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்நாளை ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் 12 பாருங்க, மறுபடியும் உதவி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி. ஆமென். அல்லேலூயாவா. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர்ட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த வாலிபன் இப்போ சூரியனை பார்த்து சொல்றான், நில். ஆமாவா? ஆமாவா? சூரியனை பார்த்து சொல்லுகிறான் யோசுவா, நீ கிபியோன் மேல் நில். அல்லேலூயா. இப்போ அவன் யாரா மாறி இருக்கிறான்? யாரா மாறி இருக்கிறான்? ஸ்தோத்திரம். அதிகாரம் உள்ளவனாய், சூரியனுக்கு கட்டளை கொடுக்கிற அதிகாரம் உள்ளவனாய் மாறி இருக்கிறான். சந்திரனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் நில். பைபிளை காண்கிறோம், வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் செய்தது போல அந்த நாளைக்கு ஒத்த வேறொரு நாள் இல்லவே இல்லையா? ஆமென். யாருடைய சொல்லை கேட்டார்? யோசுவா, ஒரு வாலிபன் பிள்ளை இல்லையா? அந்த யோசுவாவுடைய வாலிபனுடைய சொல்லை கேட்டு சூரியனை நில்லுன்னு சொன்ன கர்த்தர் சொன்னார், நில்லு. ஏன்? யார் சொல்லிட்டா? என் மகனாக என் தாசனாகிய யோசுவா சொல்லிட்டா, நில்லு. அல்லேலூயா. சூரியனுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு. ஆமா தானே? சந்திரனுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தில் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நிறுத்தவே முடியாது. நிறுத்தினா உலகமே இல்லாமல் போயிடும். விளங்குதா உங்களுக்கு? சூரியனை நிறுத்தினா எல்லாவற்றையும் நிறுத்தணும். சூரியனை சுற்றி சூரிய குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, எல்லாமே அழிஞ்சிரும், உலகமே இருக்காது. அப்போ சூரியனை அவன் நிறுத்துறதுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறுத்துறார். ஆமா தானே? கர்த்தருடைய ஆலயத்தில் தரித்திருந்த ஒரு வாலிபனாகிய யோசுவா இன்றைக்கு அவன் சூரியனை நிறுத்தும் அளவிற்கு அதிகாரம் உள்ளவனா மாறி இருக்கிறான். அன்றைக்கு எலியா யோர்தான் நதியை 2ஆ பிரித்தது போல அவன்கிட்ட ஊழியம் செய்த எலிசாவும் யோர்தான் என்ன செய்றார்? அந்த அந்த சால்வையினால் அடித்து எலியாவின் தேவன் எங்கே 2ஆய் பிரிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அன்னைக்கு ஆலயத்தில் தரித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு வாலிபன் அதிகாரம் உள்ள வல்லமை உள்ளவனா மாறினான். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு மாறினான். நாளைக்கு எதிர்காலத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. என் நாமத்தினால் எனக்கு எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொன்னார்.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு யோசுவாவை போல தேவபக்தி உள்ள பிள்ளைகளாய், ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் மாறுவீர்களே ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில், கடைசி அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் அப்படியே முதல் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 1:1 வாசிங்க. மோசேயின் ஊழியக்காரனான குமாரனாகிய யோசுவா. அப்படிதானே ஆரம்பிக்குது. யாருடைய வேலைக்காரன்? மோசேயின் வேலைக்காரன். இப்போ 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 24ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் பாருங்க. முதல் துவக்கம் எப்படி துவங்குது? மோசேயின் வேலைக்காரன் துவங்குது. அப்படிதானே? முடியும் போது எப்படி முடியும் பாருங்க. 28வது வசனம், 29வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயாவா. முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? மோசேயின் ஊழியக்காரன். எப்படி முடியுது? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி துவங்கி எப்படி முடியணும்? தாழ்மையில் துவங்கி மகிமையில் முடியுது. ஆமாதானே? மோசேயின் வேலைக்காரன் என்று ஆரம்பித்த அதிகாரம் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் முடிகிறது. அப்போ நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன். மோசேக்கு வேலைக்காரனாய் இராதவன், மோசேக்கு பணிவிடைக்காரனாய் இராதவன் கர்த்தருக்கு பணிவிடைக்காரனாய் வர முடியாது. அல்லேலூயாவா. ஏன்னா அங்கே தான் நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்? தாழ்மை, கர்த்தர், சத்தியம், ஒழுங்கு, நிறைய காரியங்களை எங்கே தான் கற்றுக்கொள்கிறோம்? அங்கே மோசே இடத்துல தான் கற்றுக்கொள்கிறோம். தேவ மனிதனிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். அவனுடைய துவக்கம் மோசேயின் ஊழியக்காரன் என்று துவங்கி அவனுடைய முடிவு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று முடிகிறது. ஆமென். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு ஆமென் தானே? சரியா? சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம். 24ஆம் அதிகாரத்தில் மோசேயின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அதுதானே வாசித்தோன்னே? இல்லை மக்களே, நான் 29 தான் சொன்னேன். அதுதான் நம்ம கரெக்டு தான். 29 தான் வாசிக்கணும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். யாராவது 110 வயசு வரைக்கும் இருக்க விரும்புகிறீங்களா? எல்லாம் கண்ணமெல்லாம் உள்ளே போய் பல்லுலாம் இல்லாமல் கண்ணெல்லாம் தெரியாமல் கம்பு ஊனிக்கிட்டு பேரா நீ எங்கடா இருக்கிற, தாத்தாவை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய்ங்கிற மாதிரி மாறிடும். அன்னைக்கு 110 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் யோசுவா? ஒரு வாலிபனாய் ஆரம்பிக்கப்பட்ட அவனுடைய ஊழியம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை 110 வயதில் பூரண ஆயுசு உள்ளவனாய் மரிக்கிறான். அவனுடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான். பெரிய ஜெயம் எடுக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ உயிரோடு இருக்கிறதுனால நான் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்கிறதில்லை, எதிர்த்து நிற்கிறதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் என்கிறார். அவன் யோசுவாவுடைய ஜெபத்தை கேட்டு சூரியனை நிப்பாட்டி போடுறார். அல்லேலூயாவா. எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள அற்புதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது சொல்லுங்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கை. ஆமென். யோசுவா என்கிற வாலிபனுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது? சர்ச்சில் ஆரம்பிக்குது, கானான் தேசத்தில் முடியுது. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவி பெறணும்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உங்கள் ஆவியை நான் பெறணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியில் நான் நிரம்பி நடத்தப்படணும். எழுமிந்துல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மோசேயின் காலம் அல்ல. மோசேயின் காலம் முழுவதும் வனாந்தரத்தின் பிரயாணத்தின் காலம். ஆனால் யோசுவாவின் காலம் யுத்தத்தின் காலம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ராஜாக்களை ஜெயிக்கிற காலம், ஒவ்வொரு தேசத்தை பிடிக்கிற காலம், அவரை சுதந்திரமாய் பங்கிடுகிற காலம். இப்போ நம்முடைய காலம் எதுவாக இருக்கணும்? யோசுவாவின் காலம். ஒவ்வொரு கிராமத்தை பிடிக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தை பிடிக்கணும், ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளை ஜெயிக்கணும், தேசத்தை சுதந்திரமாய் பங்கிடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், யோசுவா என்கிற வாலிபனை குறித்து வேதம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்,
ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரே நான் எப்பொழுதும் வாஞ்சையாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபைகளை தாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படிகளை காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆண்டவரே தகப்பனே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது ஆண்டவரே நான் ஆசையாக இருந்தேனப்பா, சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும்ப்பா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தேவனே கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் தேவனே உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோசுவாவோடு இருந்த கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்தவர், அதிகாரத்தை கொடுத்தவர். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதிரிகளை ஜெயித்தது போல 31 ஆண்டவரே எதிரிகளை ஜெயித்தது போல ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே யோசுவாவின் யோசுவா மோசேயின் ஊழியக்காரன் என்று ஆரம்பித்த அந்த ஆண்டவரே அதிகாரம் முடியும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த புஸ்தகத்தின் முடிவில் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று முடிகிறதப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே துவக்கம் ஒருவேளை சபையில் பணிவிடைக்காரர்களாக இருந்து ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பணிவிடைக்காரியாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய மகள், கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைன்னு அழைக்கப்படட்டும். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். யோசுவா அபிஷேகத்தை பெற்றது போல இந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெறணும்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, யோசுவா 110 வயது வரைக்கும் பூரண வயது உள்ளவனாய் இருந்தான். உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தீர்க்காயசை தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த சத்தியத்தை விளங்க பண்ணும். இப்படி அவனுடைய வாழ்க்கை யோசுவாவின் வாழ்க்கை போல ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.